ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற வரைக்கும் நாங்கள் ஈரானை தாக்க போகிறது கிடையாதுன்னு அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இதற்கு பின்னாடி நிறைய தொடர் நிகழ்வுகள் நடந்திருக்கு. சீனாவுக்கு போனப்போ ஈரான் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஆனால் எந்தெந்த விதத்தில் சீனா உதவிட்டு இருக்காங்க, டூவல் யூஸ் குட்ஸ், அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள் ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும். ஒரு செமிகண்டக்டர் சிப்ல இருந்து இன்னும் சில கெமிக்கல்ஸ், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உரப்பொருட்கள்ல இருந்து கூட வெடிமருந்துகளை தயாரிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக ஈரானுக்கு சீனா கொடுத்துட்டு இருந்தப்போ அதை தடுக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் அதுல சில சுமூகமான உடன்பாடு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஏற்படுத்தப்பட்டதா செய்தி நடந்து வெளியில் வந்திருக்கு. ஆனா இதுல அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இப்ப நடந்திருக்கிறது என்னன்னா, காஸ்பியன் கடல் வழியை பயன்படுத்தி சீனா செய்ய வேண்டிய உதவியை ரஷ்யா ஈரானுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 2 கப்பல்கள், உணவுப் பொருட்கள், தானிய பொருட்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு கப்பல், ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய கப்பல்னு சொல்லிட்டு ஈரானுக்கு அதிகப்படியான உதவி ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சீனா பக்கம் தடுத்து நிறுத்தப்பட்ட ஆயுதங்கள் இப்போ ரஷ்யா மூலயமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ். ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கே தபிக்ஷா, டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நல்லுறவுகள் மற்றும் நார்மலா கமர்ஷியலான அந்த ஒப்பந்தங்கள் தாண்டி 3 தரப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ ஒப்பந்தங்கள், அது சம்பந்தப்பட்ட புரிதல் நமக்கு வேணும். ஈரானும் சீனாவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம். 2 நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஒப்பந்தங்கள் தவிர்த்து சீனாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னரா ஈரான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஈரான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ். சீனா அதிகப்படியான கச்சா எண்ணெயை ஈரான் கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 பேரல் சீனானால பயன்படுத்தப்படுதுன்னா அதில் 70லிருந்து 80% வரைக்கும், அந்த 80 பேரல்கள் வரைக்கும் ஈரான்ல இருந்து வரக்கூடிய அந்த விகிதத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வல்லரசா மாறணும், அமெரிக்காவோட இடத்த நம்ம பிடிக்கணுன்றப்போ அதுக்கு ஈரானோட உதவி இல்லாமல் சீனானால அந்த இடத்த பிடிக்க முடியாது. இதுக்கு நன்றி கடன் தான் ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்து சீனா உதவிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ரஷ்யா பக்கம் பார்த்தோன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு சீனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா ஆரம்ப காலகட்டத்தில் யுக்ரைன் யுத்தத்தில் தடுமாறினப்போ அதிகப்படியான ஆயுதங்களையும் ட்ரோன்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ், நேரடியாகவே ட்ரோன்கள், அவங்களுக்கு தேவையான பாலிஸ்டிக் மிசைல் ஸ்பேர் பார்ட்ஸ், முக்கியமான அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ரொம்ப சீப்பான பாலிஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்குறது, அந்த தொழில்நுட்பம் முதற்கொண்டு பல்வேறு விதமான டெக்னாலஜி ஈரான்ல இருந்து ஷேர் பண்ணப்பட்டது. அதற்கு பதிலாக ஈரானுக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்கள், ஈரான் பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அண்ட் அந்த நாட்டோட ஜியோகிராஃபி மூலிமா பெரும்பான்மையான உணவுப் பொருட்கள் அவங்க மற்ற பகுதிகளில் இருந்தால் இறக்குமதி பண்ணணும். அவங்களோட நாட்டுக்கு தேவையான அளவு விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு இந்த எக்கானமிக் சாங்ஷன்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரஷ்யாவிலிருந்து அதிகப்படியான உணவுப் பொருட்களானது ஈரானுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த 3 தரப்பும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு நேர்கோட்டில் நுழைஞ்சாங்க. பிரிக்ஸ் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போ இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா சீனாவோட ஃபேக்டர் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறுச்சு. அன்டில் அமெரிக்கா ஒரு நேவல் பிளாக்கேடு, ஒரு கவுண்டர் நேவல் பிளாக்கேடை ஈரானுக்கு எதிராக போடுற வரைக்கும். இப்போ ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயம், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்ன்றதை ஈரான் மூடிட்டாங்க. இப்படி மூடினதுனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நினச்ச விதத்தில் அதை ஓப்பன் பண்ண முடியல. அப்போது சீனாவிலிருந்து ஆயுதங்கள் வர்றதையும் ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்கள் வர்றதையும் இவங்க தடுத்தா மட்டும்தான் ஈரானோட அந்த டாமினன்ஸ், இல்லை ஈரான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றதை தடுக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறது, இந்த 2 வழியா வெப்பன்ஸ் உள்ள ஃப்ளோ ஆகுறப்போ, உள்ள இந்த 2 தரப்பு மூலியமாகவும் ஈரானுக்குள்ள ஆயுதங்கள் குவிக்கப்படுறப்போ இது ஒரு எண்ட்லெஸ் வாரா, முடிவு அடையாத ஒரு யுத்தமாக தான் மாறிட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சீனாவை கட் பண்ணணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இப்போ ஈரான் சொல்லக்கூடிய ஒரு நாடுக்கு சீனா ஆயுதங்கள் அனுப்பணும்னா அதுக்கு 2 வழி மட்டும்தான் இருக்கு. மெயினாக சொல்லணும்னா இந்த 2 ரூட் மட்டும்தான். ஒன்று ஏரியல் ரூட், இன்னொன்று கப்பல்கள் மூலயமா ஆயுதங்கள் அனுப்புறது. இது 2த்துல எதை மோஸ்ட்டாக சீனா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை இது 2த்துல எது 2 தரப்புக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும்னு பார்த்தோன்னா கப்பல் வழி போக்குவரத்து மட்டும்தான். ஏன்னா நீங்கள் 100 டன் அளவுடைய ஒரு கார்கோவை அனுப்பணும்னு வைங்க, அந்த 100 டன் கார்கோ அனுப்புறதுக்கு 2 மிகப்பெரிய சூப்பர் கார்கோ விமானங்கள் தேவை கார்கோவை கொண்டு போகிறதுக்காக. அதுவே நீங்கள் கப்பல் மூலயமா அனுப்புகிறப்போ இதை விட இன்னும் அதிகப்படியான டன் கார்கோவை ஒரு கப்பல்லே இதை விட 4 மடங்கு 5 மடங்கு ஏன் 10 மடங்கு அதிகமான எடையை கூட ஒரே கப்பலில் உங்களால் அனுப்ப முடியும். ஸோ சீனாவும் அதே மாதிரி தான்
வாரத்துக்கு சராசரியா 2 கப்பல்களை ஈரானுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த அனுப்பக்கூடிய கப்பல்களில் டியூவல் யூஸ் குட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அது ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும், பொதுமக்களோட பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியும். கெமிக்கல்ஸ்ல இருந்து, ஃபியூல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து என்னென்னலாம் ஈரானுக்கு தேவையோ அது சீனா அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கவுண்டர் பிளாக்கெட்ன்றது அமெரிக்கா போட்டதுக்கு அப்புறமா இங்கிருந்து வரக்கூடிய கப்பல்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் அமெரிக்கா 80 கப்பல்களை இன்டர்செப்ட் பண்ணதா சொல்லிருக்காங்க. அந்த 80 கப்பல்ல 32 கப்பல் சீனாவில இருந்து ஈரானுக்கு வர வேண்டிய ஒண்ணு. அமெரிக்காவோட அதிபர் சீனாவுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த உதவிகள் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், சீனாவும் இந்த ஈரான் யுத்தம் சீக்கிரம் முடியணும்னு தான் விரும்புவாங்க. அப்ப ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி லைஃப் லைனா இந்த காஸ்பியன் கடல் பகுதியானது மாறி இருக்கு. என்னடா இருக்கே சொல்லிட்டு இருக்க, இந்த அமெரிக்காவோட கவுண்டர் பிளாக்கெட்னால சீனாவே பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்போ, அப்ப ரஷ்யா மட்டும் இப்படி இந்த இடத்துல அமெரிக்காவை எதிர்த்து நிற்பாங்க. அப்படியே அவங்க எதிர்க்கணும்னு நினைச்சாலும் இந்த ரூட் அமெரிக்கானால முடக்க முடியாதா? உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இது மட்டும் எப்படி பாசிபிளான ஒரு விஷயமா மாறும்னு உங்களோட கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அமெரிக்காவே நினைச்சாலும் இந்த காஸ்பியன் கடல் பகுதியில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போயிட்டு நிறுத்த முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நினைச்சாலும் அமெரிக்காவை அந்த இடத்துல அலோவ் பண்ண முடியாது. அதுக்கு ஜியோகிராஃபி, பூகோளம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காஸ்பியன் கடல் பகுதின்றது ஒரு லேண்ட் லாக்டு லேக்னு சொல்லலாம். உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஏரி, அதோட பரப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3,71,000 சதுர கிலோமீட்டர்கள் அதிகம். இதோட லென்த்ன்றது 1000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகம். இதை சுற்றி பார்டர் பண்ணுறது 5 நாடுகள்: ரஷ்யா, கசக்ஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஈரான் மற்றும் அசர்பைஜான். இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான் இதில் உரிமையானது இருக்கு. அசர்பைஜான் சொல்லக்கூடியது துருக்கியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுவும் அவங்க துருக்கி நாட்டோவில் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா நினச்சா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்து இந்த கடல் பகுதியில் செலுத்த முடியும்ல, இல்லை அவங்களுக்கான ஆதிக்கத்துக்கான ஒரு பாயிண்டாகவும் இதை மாற்ற முடியல. அப்புறம் இதில் எப்படி இதில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வர முடியாதுன்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி எழலாம். அதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2018க்கு முன்னாடி வரைக்கும் இந்த காஸ்பியன் கடல் பகுதின்றது இந்த நாடுகள் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை அதாவது அவங்களோட நட்பு நாடுகள் யாராச்சும் தேவைப்படுது, இல்லை ரிசர்ச்காக தேவைப்படுதுன்னா இந்த காஸ்பியன் கடல் பகுதியில் அவங்கள அலோவ் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் 2018 இந்த 5 தரப்பும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுக்கு வராங்க. இந்த ரிசர்ச்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் அந்த நாடுகளோட நட்பு நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு அசர்பைஜான் இருக்காங்க. அசர்பைஜானோட நட்பு நாடு அமெரிக்கா உள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா அதை மற்ற நாடுகள் எதிர்க்கிறப்போ அவங்களுக்கான ஆக்சஸ்ன்றது உள்ள கொடுக்கப்படாது. அண்ட் 0% மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ். இந்த 5 நாடுகள் அல்லாத ஒரு நாடு இந்த காஸ்பியன் கடல் பகுதியில் ராணுவம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2018 அதற்கான கோப்புகளில் கையொப்பம் விடப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா நினைச்சாலும் இப்போ இந்த கடல் பகுதிக்குள்ள வர முடியாது. சரி, ஓகே, கடல் பகுதிக்குள்ள தான் வர முடியாது, ஆனால் சேட்டலைட்ஸை வச்சு ட்ராக் பண்ண முடியுன்றப்பதான் ரஷ்யாவோட கேம் பிளான் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ரஷ்யாவுக்கு ஆஸ்ட்ராகான்ல 2 முக்கியமான துறைமுகங்கள் இருக்கு மற்றும் மகாச்சாக்லா பகுதியில் ஒரு முக்கியமான துறைமுகமானது இருக்கு. இங்க இருந்து கிளம்பக்கூடிய கப்பல்கள் ஈரானோட முக்கியமான துறைமுகமா இருக்கக்கூடிய பந்தர் அன்சில் வர வரைக்கும் அதோட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ன்றது ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமா இரவு நேரத்தில் மட்டுமே இந்த கப்பல் போக்குவரத்தானது இந்த இடத்துல நடைபெறுது. இப்படி அதிகமா இரவு நேரத்தில் இவங்க பயணிக்கிறப்போ யாருனாலையும் அந்த கப்பலை ட்ராக் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அண்ட் 2024 காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் சராசரியா ஒரு மாதத்துக்கு 9ல இருந்து 10 கப்பல்கள், தானியத்தை கொண்டு வரக்கூடிய கப்பல், ரஷ்யாவில இருந்து சில முக்கியமான மினரல்ஸை கொண்டு வரக்கூடிய கப்பல்கள்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தொடர்ந்து இந்த ரஷ்யாவோட கப்பல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமா ஆயுதங்களும் உள்ள அனுப்பி வைக்கப்பட்டப்போ 60% வரைக்கும் ஈரான் இழந்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களோட ரிசர்வ் இல்ல அதோட எண்ணிக்கையானது ரஷ்யாவோட உதவியோட கூட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது அமெரிக்காவுக்கு. இவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியலன்றது எந்த அளவுக்கு சிக்கலை கொடுக்குதோ அதே அளவுக்கு ராபிடா இந்த இடத்துல ஆயுதங்களை உள்ள ரஷ்யானால அனுப்ப முடியும். ஏரியல் ரூட்ல அனுப்புனா ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். இப்போ வந்து ரஷ்யாவில இருந்து இத்தனை விமானங்கள் இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கு, ஈரான்ல இருந்து இத்தனை விமானங்கள் வந்து சீனாவுக்கு போயிருக்கு, சீனாவோட இத்தனை விமானங்கள் ஈரான்ல வந்து இறங்கியிருக்குன்றத ட்ராக் பண்றப்போ டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேடோ ஃபிளைட் ஆப்ரேட் பண்றப்போ அந்த கப்பல்களை அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய குடைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஈரானோட வெப்பன் ஸ்டாக் பைல இந்த இடத்துல நியூட்ரல் பண்ண முடியாதுன்றத இந்த ஒரு ரூட் ஆக்சஸ் பண்ணி ஈரானும் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு காமிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் இந்த 2 தரப்புக்கான ஒரு ரூட் மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான உலகத்தோட வர்த்தக ரூட்டாகவும் இது மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவோட INSTC RRMனு சொல்லக்கூடிய ரயில் ரோட் மேரிடைம் கான்செப்ட்ல டிரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ரூட், சீனாவில இருந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணதுக்கான அந்த ரூட், இது எல்லாமே இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ ஈரானோட லைஃப் லைனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல வரப்போட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது
இந்த ஒரு காஸ்பியன் கடல் ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. ஸோ அமெரிக்கா நினைச்சாலும் இந்த பகுதியை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றப்போ ரஷ்யா இன்னும் அதிக உதவிகளை ஈரானுக்கு அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. சீனாவோட கதவுகள் அடைக்கப்பட்டாலும் ஈரானுக்கு ரஷ்யா மூலமா இன்னும் அதிகப்படியான வெப்பன்ஸ் வரதுக்கான ஒரு வழியும் இது உருவாக்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காஸ்பியன் கடல் பகுதியில் அமெரிக்கா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இதை பயன்படுத்தி ஈரான் நிறைய ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் விடுபடுது உங்கள் ஆர்கே.